கத்தியுடன் வாகனங்களை மறித்த நபர் வீதிகளில் சென்ற பலருக்கு நேர்ந்த நிலை. இறுதியில் நேர்ந்த பரிதாப முடிவு. வடக்கில் மண் மாபியாவை முடிவுக்கு கொண்டுவர முடிவெடுத்துள்ள போலீசார் 8 டிப்பர்கள் கிளிநொச்சி போலீசாரால் பறிமுதல். மேலும் அதிகரிக்கப்படும் வீதி சோதனை சாவடிகள். நள்ளிரவில் கடலுக்குள் இறங்கிய சட்டவிரோத மீன்பிடி கும்பல் கொத்தாக அள்ளிய போலீசார். யாழில் பரபரப்பு. உளவு இயந்திரத்தால் போலீசாரை மோதிய சம்பவம் குறித்து விசாரணை தீவிரம். ஒருவர் கைது, மற்றவர் தலைமறைவு. மட்டக்களப்பை உலுக்கிய கிணற்றுக்கொலை சம்பவம். மயக்க மருந்து வழங்கிய சந்தேக நபர் கொழும்பில் மறைந்திருந்த நிலையில் கைது. நீதிமன்றம் கொடுத்த அனுமதி. புதிய மாதத்தில் இலங்கையில் மற்றொரு விலை அதிகரிப்பு. சற்று முன் வெளியான அறிவிப்பு. மட்டக்களப்பு கிணற்றில் உயிர் தப்பிய பெண்ணின் திகில் அனுபவம். வாக்குமூலத்தில் திக் தகவல்கள். அவ சொன்னா வந்த பொம்பளை, நான் சாரி எடுக்க போறேன், சாரி எடுத்துட்டு வந்து நீங்க வாங்கலாம். அரசு தனியார் நிறுவனங்களில் குளிரூட்டிகள் நிறுத்தப்பட வேண்டும். வெளியானது அவசர அறிவுறுத்தல். இருளில் மூழ்கப் போகும் வீதிகள். பெரும் விழாக்களுக்கு இனி மின்சாரம் வழங்கப்படாது. மனித உடலுக்கு உணரக்கூடிய உச்சக்கட்ட வெப்பநிலை. வளிமண்டல திணைக்களம் அவசர அறிவுறுத்தல். சிஐடிக்குள் களை கட்டிய இசாரா சம்பந்தியின் பிறந்த நாள் கொண்டாட்டம். போலீஸ் அதிகாரிகளுக்கு அதிரடியாக வழங்கப்பட்ட இடமாற்றம். லிட்ரோ மற்றும் லாஃப் நிறுவனம் வெளியிட்ட விசேட அறிவிப்பு. ஏப்ரலுக்கு தேவையான எரிவாயு நாட்டிற்கு. நாட்டு மக்களுக்கு பேரிடி செய்தி. அதிகரிக்கிறது மின் கட்டணம். சற்று முன் வெளியான அறிவிப்பு. மன்னாரில் போத்தல் கல்லில் இறந்த நிலையில் பள்ளி. இணையதளங்களில் வைரலான வீடியோ. எடுக்கப்படவுள்ள அதிரடி நடவடிக்கை. ஈரானில் எங்களது ராணுவ நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டுவர பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். பேச்சுவார்த்தை வெற்றி பெறாவிட்டாலோ, ஹோர்முஸ் நீரிணை வணிகத்துக்காக திறக்கப்படாவிட்டாலோ ஈரானை முடித்து விடுவோம். டொனால்ட் ட்ரம்ப் சற்று முன் அறிவிப்பு. தீவிரமடையும் பதற்றத்தினால் மூடப்பட்டுள்ள வான்பரப்புகள். நூற்றுக்கணக்கான விமானங்கள் தொடர்ச்சியாக ரத்து. மாத்தளை மில்லவான மெல்சிரிபுர வீதியில் இந்த நபர் கத்தி ஒன்றை கையில் ஏந்தியவாறு வீதியில் செல்லும் வாகனங்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டுள்ள காணொளி தற்போது வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் கடந்த 23ஆம் தேதி இடம்பெற்றது. மில்லவானவத்தை 20 வீடுகள் பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவரின் தலைக்கவசத்தின் மீது தாக்குதல் நடத்தி அவரது கையில் காயத்தை ஏற்படுத்தியதோடு பல வாகனங்களை அச்சுறுத்தி அவற்றின் டயர்களை கத்தியால் வெட்டியமை உள்ளிட்ட பல சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இவ்வாறாயினும் பின்னர் மெல்சிரிபுர போலீசாரால் இவர் கைது செய்யப்பட்டு கடந்த 23ஆம் தேதி நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டதாக மேலதிக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 24 மணி நேர வீதி சோதனையின் மூலம் ஆனையிரவு, பரந்தன், முருகண்டி ஆகிய பகுதிகளில் இரவு வேளை மேற்கொள்ளப்பட்ட வீதி சோதனையின் மூலம் 8 டிப்பர்கள் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. குறித்த டிப்பர்கள் அனுமதி பத்திரத்துக்கு முரணான வகையில் வேறு பகுதியில் மணல் ஏற்றி பயணித்த குற்றச்சாட்டு மற்றும் அனுமதி பத்திரமின்றி மணல் வெளிமாவட்டத்துக்கு கொண்டு செல்ல உட்பட்ட குற்றச்சாட்டுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறித்த பறிமுதல் செய்யப்பட்ட 8 டிப்பர்களையும் இன்று கிளிநொச்சி நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்தார். திருகோணமலை உப்பூரல் கடல் பகுதியில் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட 4 மீன்பிடி உபகரணங்களுடன் நேற்று முன்தினம் இரவு திருகோணமலை சரதாபுரம் விசேட அதிரடிப்படையால் கைது செய்யப்பட்டனர். மீன்பிடி விதிமுறைகளை மீறி மீன்பிடியில் ஈடுபட்டதாக சொல்லப்படும் சந்தேக நபர்களிடமிருந்து 32 சிலிண்டர்கள், படகுகள், நிறவகை மீன்கள், கடல் அட்டைகள், மீன்பிடி உபகரணங்கள் மீட்கப்பட்டன. கைது செய்யப்பட்ட 4 மீனவர்களும் கிண்ணியா பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிய வருகிறது. இவர்களை போலீசார் நீதிமன்றில் ஆஜர்படுத்தியுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை உளவு இயந்திரத்தால் மோதி கொலை செய்ததோடு மற்றொரு உத்தியோகத்தருக்கு படுகாயம் ஏற்படுத்திய சம்பவம் தொடர்பாக 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். பிரதான சந்தேக நபர் தலைமறைவாக உள்ள நிலையில் அவரை தேடும் பணிகளை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். இச்சம்பவத்தில் கொடிகாமம் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் 50 வயதுடைய ஹெட்டியாராச்சி அல்பர்ட் என்ற போலீஸ் சார்ஜென்ட் சம்பவ இடத்தில் உயிரிழந்தார். அவருடன் சென்ற மற்றைய உத்தியோகத்தர் படுகாயமற்ற நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவ தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் உளவு இயந்திரத்தின் உரிமையாளரை நேற்று கைது செய்தார். அவர் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் சம்பவ தினத்தன்று சாரதிக்கு உதவியதாக சென்ற இளைஞன் தலைமறைவாகியிருந்த நிலையில் இன்று பாலாவி பகுதியில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட இளைஞரிடம் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உளவு இயந்திரத்தை செலுத்திய பிரதான சந்தேக நபர் தொடர்ந்து தலைமறைவாக உள்ள நிலையில் அவரை பிடிப்பதற்கான தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.
மட்டக்களப்பில் மயக்க மருந்து கொடுத்து பெண்கள் கடத்தப்பட்டு நகைகள் கொள்ளையின்றி கிணற்றில் வீசப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட மயக்க மருந்துகளை வழங்கியதாக தெரிவிக்கப்படும் 7வது சந்தேக நபரை போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து எதிர்வரும் 2ஆம் தேதி வரை விசாரணை செய்ய மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. மட்டக்களப்பிலிருந்து சென்ற கிழக்கு மாகாண பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி தெய்வநாயக மீனன் தலைமையிலான போலீஸ் குழுவினர் வத்தளை பகுதியில் வைத்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை மருந்துகளை விநியோகம் செய்த நபரை கைது செய்தனர். விசாரணையின் பின் கொக்கட்டிச்சோலை போலீசாரால் நேற்று மாலை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதியின் அறையில் சந்தேக நபர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது 7வது சந்தேக நபருடன் 1வது சந்தேக நபரும் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதன்போது கொக்கட்டிச்சோலை போலீசார் விடுத்த வேண்டுகோளுக்கு அமைய 7வது சந்தேக நபரை எதிர்வரும் 2ஆம் தேதி வரை கொக்கட்டிச்சோலை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட உள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை மற்றும் உணவக உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கர்சன ருக்ஷான் அறிவித்தார். இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர் மேலும் தெரிவிக்கையில் பொதி செய்யப்பட்ட சோறு, பிரைட் ரைஸ் மற்றும் கொத்து ஆகியன 30 ரூபாயால் அதிகரிக்கப்படுகிறது. அத்துடன் சிற்றுண்டிகள் 10 ரூபாயாலும் தேநீர் வகை 5 ரூபாயாலும் அதிகரிக்கப்பட உள்ளன. மின் கட்டண அதிகரிப்பால் இந்த விலை அதிகரிப்பை மேற்கொள்ள வேண்டி ஏற்பட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு கிணற்றில் உயிர் தப்பிய பெண்ணின் திகில் அனுபவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 20ஆம் தேதி கொக்கட்டிச்சோலை நெல்லிக்காட்டு வயல் பகுதியில் உள்ள பாலடைந்த கிணறொன்றிலிருந்து வாவனத்தீவு பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய இளம் தாயொருவர் உயிருடன் மீட்கப்பட்டார். இந்நிலையில் குறித்த பெண் அன்றைய தினம் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண் விளக்கம் அளித்தார். சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் கூறுகையில், ஒரு அம்மா மறிக்க அந்த அம்மா கிட்ட போய் நின்று ஒரு ஓட்டக்காரல் வந்தாரு. அந்த ஓட்டோட ஒரு கும்பல இருந்தாவும் எவ்வளத்துக்கு போறீங்கன்னு நாங்க சொன்னோம், டவுனுக்கு சொன்னோம். சரி ஏறுங்க வந்தாரு. எவ்வளவு எடுப்பீங்கன்னு கேட்டேன். எங்கள்கிட்ட காசு இல்லைன்னு சொல்ல 100 ரூபாயாமன்னு சொன்னாரு. சரி ஒன்று நாங்க 2 ஏறணும். ஏறுது போயிட்டு அந்த அம்மா ஹாஸ்பிட்டல்ல இறங்கிட்டாவும். இறங்கணும்னு எங்களை எவ்வளத்துக்கு போறீங்கன்னு கேட்டாரு. சத்தார் ரோட் அடியில விடுங்கண்டேன். சரி ஒரு சத்தார் ரோட்ல விட்டு போட்டு அவ சொன்னா அந்த பொம்பளை, நான் சாரி எடுக்க போறேன்டாவும். சாரி எடுத்துட்டு வந்து நீங்க வாங்கலாம் ஆண்டாவும். சரி நான் கடைக்கு போய் 24,000 ரூபாய் காசு இட்டு கட்டி போட்டு மோதிரம் அமௌண்ட் அடகு எடுத்துட்டு திரும்பி வந்து அவரு அந்த ஓட்டக்காராளு கோல் பண்ண கோல் பண்ணி சொன்னாவு. அவரு சொன்னாரு, மணிக்குட்டு கோவரடி அந்த புள்ளைய கூட்டிட்டு வாங்கண்டு. சரியண்டோடு நான் முன்னுக்கு புள்ள அந்த அக்கா பின்னால வந்தவன் வந்து மணிக்குட்டு கோவரடி கிட்ட அங்கால போயிருந்து ஓட்டோவில் ஏறட்டாமட்டாங்க. அதுல 2 இடம் ஏறுது. அப்படி எந்த ரோட்டால கொண்டு போய் மார்க்கெட் ரோட்டு அதால அந்த ஆம்பளைல போஸ் உடுப்பு கடை அந்த ரோட்டால மடங்கி அவர்த்த ஓட்டோவை போட்டாரு. போட்டுட்டு எங்க ஏரியா போயிட்டு திரும்ப 5 நிமிஷத்தால வந்து ஓட்டோ எடுத்தாரு. ஓட்டோ எடுத்து சிகத்தை பஸ் ஸ்டாண்ட் அடியால கொண்டு வந்தாரு. கொண்டு வந்து அப்படியே கொண்டு போகல விளையாட பழத்தால போகல அந்த பொம்பளை 3 ஜூஸ் போத்தல் எடுத்தாவும். எடுத்து பிள்ளைக்கு பச்சை கலர், அவைக்கும் பச்சை கலர், எனக்கு பிளாம்பழ ஜூஸ் தந்தாவும். அவையும் குடிச்சாவும், பிள்ளையும் குடிச்சிட்டு நானும் குடிச்சிட்டு போனோம். போய் பவுனதீவு சந்தில அவ இறங்கினாவும். அந்த பொம்பளை இறங்க இன்னொரு ஆள் அண்ணா தாக்கத்தியோட ஏறினாரு. ஏறி நாங்கட்டன் என்ன அவரு தாக்கத்தியோட ஏறுறாருன்றது. அவரு இது அவங்களோட வீட்டை புல்லு கிடக்கா, மாட்டுக்கு புல்லு அறுத்து கொடுக்கணுமா என்று ஏறிக்காருன்னு சொன்னாரு. சரியாண்டு ஓட்டு அந்த பொம்பளை இறங்கினதுக்கு பிறகு அந்த அண்ணா ஏறுத்து நாங்க போனோம். போய் கொண்டிருக்கக்குள்ள நான் சொன்னேன், நான் தாண்டி இல்லை எங்க விடுங்கன்னு சொன்னேன். சரியாமண்டாரு. சரியாண்டு ஓட்டு அந்த கண்ணங்கூட சந்தியால போகக்குள்ள மாறினாரு. மாறி சொன்னாரு, அவரை கொண்டு விட்டு போட்டுது அவங்கள விடுங்கண்டாரு. சரியாண்டு சொன்னான். சரியாண்டு சொல்லி அந்த பரிச்சனை மாற எனக்கு ஒன்றும் தெரியா. அவ்வளவுதான். அதுக்கு பிறகு கிணத்துக்குள்ள கிடந்து காலையில எத்தனை மணி என்று தெரியும். எனக்கு வீட்டை வெள்ளம் ஏறுது கட்டில மேல அண்ணாந்து பார்த்தேன், வானம் தெரியுது. என்னடா வானம் தெரியுதுன்ற ஒரு கட்டையில காலை வச்சுட்டு இருந்து கீழே ஒரு தரம் முழுவனம் கீழே அப்படியே நினைச்சு கீழே வைத்தேன். திரும்ப அடுத்த தரம் எழும்பி திரும்ப அடுத்த தரம் கீழே கொண்டேன். திரும்ப நினைக்கிறேன் ஃபுல்லா மூடி படுத்து 3வது தரம் மூடி எழும்பினேன். எழும்பி பிடிச்சிருந்து அம்மா அம்மாண்டு மூடி சத்தம் போட்டான். ஒருத்தரம் இல்லை. அவரை கூப்பிட்டு கத்துனேன், வாங்க மீன் பிடிக்க போனேன். என்ன செய்றீங்க, எவ்வளவு நேரத்தை மீன் பிடிக்க என்று கத்துனேன். புல்லாண்டு கத்துனேன். அதுக்கு பிறகு 6 தெரியா வந்து கவுத்த போட்டு எடுத்த மட்டும் தெரியும்.
நாட்டில் நிலவும் எரிபொருள் மற்றும் எரிசக்தி நெருக்கடியை சமாளிக்கும் பொருட்டு அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் புதிய வழிகாட்டல்களை வெளியிட்டார். மின்சாரம் மற்றும் எரிபொருளை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. அதன்படி அனைத்து அரசு மற்றும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களிலும் உள்ள குளிரூட்டிகள் மாலை 3 மணிக்கு பின்னர் அணைக்கப்பட வேண்டும். தனியார் துறையினரும் இதேபோன்ற மின்சார சேமிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கோரப்பட்டுள்ளனர். ஒளிரும் விளம்பர பலகைகள் மற்றும் திரைகளை இரவு 8 மணிக்கு பின்னர் அணைத்து வைப்பது கட்டாயம் ப்பட்டுள்ளது. அத்துடன் வீதி விளக்குகளை இரவு 6 மணி முதல் 10 மணி வரை அணைத்து வைப்பதற்கான விசேட திட்டங்களை உள்ளூராட்சி மன்றங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 100க்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்றும் பெரிகளவிலான விழாக்கள் மற்றும் இசை நிகழ்ச்சிகளின் போது தேசிய மின் கட்டமைப்பிலிருந்து மின்சாரத்தை பெற்றுக் கொள்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்தகைய நிகழ்வுகளுக்கு மாற்று வழிகள் மூலம் மின்சாரத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கோரப்பட்டுள்ளது. தற்போதைய இக்கட்டான சூழலில் மின்சார கட்டமைப்பின் சமநிலையை பேணுவதற்கு இந்த நடைமுறைகளை பின்பற்றுமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ தென் கிழக்கு வடமேல் வடக்கு வடமத்திய மாகாணங்கள் மற்றும் மொனராகலை மாவட்டத்தின் சில பகுதிகளில் இன்று மனித உடலால் உணரக்கூடிய வெப்பமான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது. வேலைத்தளங்களில் பணியாற்றும் போது போதுமான அளவு நீர் அருந்துமாறும் நிழலான இடங்களில் ஓய்வெடுக்குமாறும் வளிமண்டல திணைக்களத்தின் அறிக்கையில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முதியவர்கள் மற்றும் நோயாளிகள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறும் குறிப்பாக சிறுவர்களை வாகனங்களுக்குள் தனியாக விட்டுச் செல்வதை தவிர்க்குமாறும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அதேவேளை அதிக சோர்வு தரக்கூடிய வேலைகளை குறைத்துக் கொள்ளும் வெள்ளை அல்லது மெல்லிய நிறத்திலான இலகுவான ஆடைகளை அணியுமாறும் வளிமண்டல திணைக்களம் மேலும் அறிவுறுத்தியுள்ளது. பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கனேமுல்ல சஞ்சீவவின் கொலை சம்பவத்தோடு தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான இசாரா சவந்திக்கு போலீஸ் பிரிவுக்குள் பிறந்தநாள் கொண்டாட்டத்தை நடத்திய குற்றச்சாட்டில் சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு எதிராக போலீசார் கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அங்கு சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளை கொண்ட குழு ஒன்றினூடாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பதிகாரிக்கு எதிராக கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கை முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் ஆவர் என்றும் அவர்கள் குற்றவாளிகளுடன் எவ்வித தொடர்புகளையும் பேண முடியாது என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வுட்லர் தெரிவித்தார். போலீஸ் அதிகாரிகள் தமது கடமைகளை செய்யும் போது தமது பொறுப்புகளை பேண வேண்டும் என்றும் அவர் இதன்போது வலியுறுத்தினார். இலங்கைக்கு சொந்தமான 42,000 மெட்ரிக் டன் எரிவாயு இருப்பு தற்போது மாலைதீவில் நிறுத்தப்பட்டுள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவிக்கிறது. ஏப்ரல் மாதத்துக்கான தேவையை பூர்த்தி செய்ய இந்த அளவு போதுமானது என லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்த்தன குறிப்பிட்டார். இந்த இருப்பை கூடிய விரைவில் நாட்டுக்கு கொண்டுவர முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் மே மாதத்துக்கு தேவையான 33,000 மெட்ரிக் டன் எரிவாயுவை ஏற்றிச் செல்லும் ஒரு கப்பல் ஏப்ரல் 25ஆம் தேதி நாட்டுக்கு வந்து சேரும் என்று அறிவித்துள்ளார். இதனிடையே 7,000 மெட்ரிக் டன் எரிவாயுவை ஏற்றிச் செல்லும் ஒரு கப்பல் ஏப்ரல் 4ஆம் தேதி நாட்டை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் லாப் எரிவாயு நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி நலிந்த குருகுலக சூரிய தெரிவித்தார். இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு 2026ஆம் ஆண்டின் 2ஆம் காலாண்டுக்கான மின் கட்டண உயர்வுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி 30 அலகுகளுக்கு கீழ் 4.3% 30 முதல் 60 அலகுகளுக்கு 6.9%, 61 முதல் 90 அலகுகளுக்கு 6.9%, 91 முதல் 180 அலகுகளுக்கு 7.2%, 180 அலகுகளுக்கு மேல் 25% மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட உள்ளது. அதற்கமைய 30 அலகுகளுக்கு 15 ரூபாவாலும், 30 முதல் 60 அலகுகளுக்கு 45 ரூபாவாலும், 61 முதல் 90 அலகுகளுக்கு 120 ரூபாவாலும், 91 முதல் 180 அலகுகளுக்கு கீழ் 420 ரூபாவாலும் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட உள்ளது. நபர் ஒருவரின் களத்தில் கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பியோடிய நபரை தேடி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக பின்வத்தை போலீசார் தெரிவித்தனர். பின்வத்த லெஸ்லி குணவர்த்தன மாவட்டத்தில் வசித்து வந்த 38 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தை ஒருவரை நேற்று முன்தினம் இரவு இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தாக்குதலுக்கு இலக்கான நபர் பலத்த காயங்களுடன் பானதுரை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் உயிரிழந்தார். சந்தேக நபர் போலீசாரிடம் சிக்காமல் தலைமறைவாக உள்ளதாகவும் அவரை விரைவில் கைது செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். மன்னாரில் போத்தலில் அடைக்கப்பட்ட நிலையில் விற்பனை செய்யப்பட்ட போத்தல்களில் இறந்த நிலையில் பள்ளி ஒன்றின் முழு உடல் காணப்பட்டமை போத்தல் கள்ளு பிரியர்களின் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. மன்னாரில் உள்ள போத்தல் கள்ள விற்பனை நிலையம் ஒன்றில் நேற்று முன்தினம் இரவு கொள்வனவு செய்யப்பட்ட கள்ளு போத்தலில் மேற்படி இறந்த பள்ளியின் உடல் முழுவதுமாக கிடந்துள்ளது. இந்நிலையில் மன்னார் பொது சுகாதார பரிசோதகர்களின் கவனத்துக்கு குறித்த விடயம் கொண்டுவரப்பட்டது.
மன்னார் மாவட்டத்தில் பல பகுதிகளில் இயற்கையான பனம் கள்ளு விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் பலர் அவற்றை கொள்வனவு செய்யாமல் போத்தல்களில் அடைக்கப்பட்ட கள்ளை கொள்வனவு செய்து அருந்தி வரும் நிலையில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஈரானில் எங்களது ராணுவ நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்கா ஒரு புதிய மற்றும் மிகவும் நியாயமான ஆட்சியுடன் தீவிர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளது. இதில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் ஏதேனும் ஒரு காரணத்தால் ஒரு ஒப்பந்தம் விரைவில் எட்டப்படாவிட்டால் அது பெரும்பாலும் எட்டப்படும் மற்றும் ஹார்முஸ் நீர் சந்தி உடனடியாக வணிகத்துக்காக திறக்கப்படாவிட்டால் எங்களின் அழகான ஈரானிய இருப்பை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம். ஈரானின் அனைத்து மின் உற்பத்தி நிலையங்கள், எண்ணெய் கிணறுகள் மற்றும் காக் தீவு மற்றும் அநேகமான அனைத்து உப்பு நீருக்கும் ஆலைகளையும் வெடிக்கச் செய்து முழுமையாக அடிப்பதன் மூலம் இது அமையப்பெறும். பழைய ஆட்சியின் 47 ஆண்டுகால பயங்கரவாத ஆட்சியில் ஈரான் படுகொலை செய்த எங்களின் பல வீரர்கள் மற்றும் பிறருக்கான பழிவாங்கலாக இது அமையக்கூடும். இந்த விடயத்தில் உங்கள் கவனத்திற்கு நன்றி என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சற்று முன்னர் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதால் உலகளாவிய விமான போக்குவரத்து துறை கடுமையான நெருக்கடியில் இருப்பதாக கூறப்படுகிறது. துபாய், ரோஹா மற்றும் அபுதாபி போன்ற முக்கிய மத்திய கிழக்கு விமான மையங்கள் மூடப்பட்டதன் காரணமாக பல சர்வதேச விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதன் காரணமாக பல விமான நிறுவனங்கள் விமான அட்டவணைகளில் கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன. இந்த போர் சூழ்நிலை காரணமாக உலகெங்கிலும் உள்ள விமான நிலையங்களில் ஆயிரக்கணக்கான பயணிகள் தங்கள் இடங்களுக்கு பயணிக்க முடியாமல் தவிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கத்தியுடன் வாகனங்களை மறித்த நபர் வீதிகளில் சென்ற பலருக்கு நேர்ந்த நிலை. இறுதியில் நேர்ந்த பரிதாப முடிவு. வடக்கில் மண் மாபியாவை முடிவுக்கு கொண்டுவர முடிவெடுத்துள்ள போலீசார் 8 டிப்பர்கள் கிளிநொச்சி போலீசாரால் பறிமுதல். மேலும் அதிகரிக்கப்படும் வீதி சோதனை சாவடிகள். நள்ளிரவில் கடலுக்குள் இறங்கிய சட்டவிரோத மீன்பிடி கும்பல் கொத்தாக அள்ளிய போலீசார். யாழில் பரபரப்பு. உளவு இயந்திரத்தால் போலீசாரை மோதிய சம்பவம் குறித்து விசாரணை தீவிரம். ஒருவர் கைது, மற்றவர் தலைமறைவு. மட்டக்களப்பை உலுக்கிய கிணற்று கொலை சம்பவம். மயக்க மருந்து வழங்கிய சந்தேக நபர் கொழும்பில் மறைந்திருந்த நிலையில் கைது. நீதிமன்றம் கொடுத்த அனுமதி. புதிய மாதத்தில் இலங்கையில் மற்றொரு விலை அதிகரிப்பு. சற்று முன் வெளியான அறிவிப்பு. மட்டக்களப்பு கிணற்றில் உயிர் தப்பிய பெண்ணின் திகில் அனுபவம். வாக்குமூலத்தில் திக் திக் தகவல்கள். அவ சொன்னா அந்த பொம்பளை, நான் சாரி எடுக்க போறேன், சாரி எடுத்துட்டு வந்து நீங்க வாங்கலாம். அரசு தனியார் நிறுவனங்களில் குளிரூட்டிகள் நிறுத்தப்பட வேண்டும். வெளியானது அவசர அறிவுறுத்தல். இருளில் மூழ்கப் போகும் வீதிகள். பெரும் விழாக்களுக்கு இனி மின்சாரம் வழங்கப்படாது. மனித உடலுக்கு உணரக்கூடிய உச்சக்கட்ட வெப்பநிலை. வளிமண்டல திணைக்களம் அவசர அறிவுறுத்தல். சிஐடிக்குள் களை கட்டிய இசாரா சவந்தியின் பிறந்த நாள் கொண்டாட்டம். போலீஸ் அதிகாரிகளுக்கு அதிரடியாக வழங்கப்பட்ட இடமாற்றம். லிட்ரோ மற்றும் லாஃப் நிறுவனம் வெளியிட்ட விசேட அறிவிப்பு. ஏப்ரலுக்கு தேவையான எரிவாயு நாட்டிற்கு. நாட்டு மக்களுக்கு பேரிடி செய்தி. அதிகரிக்கிறது மின் கட்டணம். சற்று முன் வெளியான அறிவிப்பு. மன்னாரில் போத்தல் கள்ளில் இறந்த நிலையில் பள்ளி. இணையதளங்களில் வைரலான வீடியோ. எடுக்கப்பட உள்ள அதிரடி நடவடிக்கை. ஈரானில் எங்களது ராணுவ நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டுவர பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். பேச்சுவார்த்தை வெற்றி பெறாவிட்டாலோ, ஹோர்முஸ் நீரிணை வணிகத்துக்காக திறக்கப்படாவிட்டாலோ ஈரானை முடித்து விடுவோம். டொனால்ட் ட்ரம்ப் சற்று முன் அறிவிப்பு. தீவிரமடையும் பதற்றத்தினால் மூடப்பட்டுள்ள வான்பரப்புகள். நூற்றுக்கணக்கான விமானங்கள் தொடர்ச்சியாக ரத்து.